ஹயால் நாங்கள் நோபல். ஸோ கடந்த சில நாட்களாகவே தமிழ்நாட்டில் வந்து கொரோனாவோட தாக்கம் ரொம்ப வந்து அதிகமாக இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணுறதுன்னு திக்கி திணறி பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய இடங்கள்ல நம்ம கேள்விப்பட்ட விஷயம்தான் ஒரு முழு ஊரடங்குக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ ஃபைனலி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு டிசிஷன் மேக் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, சென்னை மற்றும் அது சுற்று வட்டாரத்தில் இருக்க 4 மாவட்டங்களான சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் 4 மாவட்டங்களுக்கு மட்டும் முழு ஊரடங்கை வந்து ஜூன் 19 30 வரைக்கும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஒன்று வந்து என்ன அப்படின்னா, மக்களுக்காக நல்லா யோசிச்சு எடுத்த முடிவு. காலையில் 6 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் கிராசரி ஷாப்ஸ், ஃப்ரூட் ஷாப்ஸ், வெஜிடபிள் ஷாப்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். அண்ட் அதுவும் வந்து காலையில் 6 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் தான். முடிஞ்ச அளவுக்கு யாரும் வெளியே போகிறத தவிர்க்க தான் சொல்லியிருக்காங்க. யாரும் வெளியே வர வேணாம்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்படியே வெளியே வந்தாலும் உங்கள் 2 கிலோமீட்டர் ரேடியஸை தாண்டி போக வேணாம் அப்படிங்கிறதான் அவங்களுக்கு கொடுத்துருக்க ஃபஸ்ட் ரூல். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த ப்ரைவேட் டாக்ஸிஸ், ஆட்டோ சர்வீசஸ்லாம் வந்து கிடையாது இதுக்கு மேலே. ஐ மீன் இந்த 4 டிஸ்ட்ரிக்ஸில் மட்டும்தான் இது எல்லாமே. ப்ரைவேட் டாக்ஸ்லாம் கிடையாது. எமர்ஜென்சி கேசஸ் லைக் மெடிக்கல் எமர்ஜென்சிஸ் அந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மூணாவது எசென்ஷியல் சர்வீசஸ்க்கான வெஹிக்கிள்ஸுக்கெல்லாம் வந்து எந்த வித பேனும் கிடையாது. யூஸ்வலாக அது போகிற ட்ராவல்ஸில் பண்ணிக்கலாம். 4வது விஷயம் வந்து ஹோட்டல்ஸ் வந்து 6 to 8 ஒன்லி பார்சல்ஸ் மட்டும்தான் அவைலபிள். பட் டீ ஷாப்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. ஸோ இதை தாண்டி என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹாஸ்பிட்டல்ஸ் அதெல்லாம் வந்து யூஸ்வலாக ஒர்க் ஆகும். பேங்க் வேலை செய்யாது. பட் ஏடிஎம் சர்வீஸ்லாம் அவைலபிளாக தான் இருக்கும். பேங்க் வந்து ஜூன் 29, 30 2 நாள் மட்டும் ஒர்க் ஆகும். அதுவும் 30% ஆஃப் தட் பேங்க் எம்ப்ளாயிஸ் வச்சு தான் ஒர்க் பண்ணணும். கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் எல்லாமே வந்து 30%, 33% ஆஃப் எம்ப்ளாயிஸை வச்சு ரன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் எல்லா சர்வீஸஸும் அவைலபிள்னு சொல்லலை, எமர்ஜென்சி சர்வீசஸ் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் எல்லாம் வந்து இன்ஹவுஸ், அதாவது வந்து அதை சுற்றுவட்டாரத்தில் அங்கிருந்தே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும் கொரோனா டெஸ்ட் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அலோவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளியிருந்து வந்து ஒர்க் பண்ணுறவங்க யாருக்கும் அலோவன்ஸ் அந்த மாதிரி அலோவுடு கிடையாது. அண்ட் அதுவும் வந்து இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் வந்து கண்டெய்ன்மெண்ட் ஜோனில் இருந்து வர்றவங்களுக்கு உள்ளே வர வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரேஷன் ஷாப்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் வந்து 8 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் அவைலபிளில் இருக்கும். அதுவும் வந்து கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ஸில் ரேஷன் கடைகள்லாம் இருக்காது. ஸோ இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா, இந்த 4 மாவட்டங்களில் இருக்கிற ஸ்பெசிஃபிக், அதாவது சென்னை கிரேட்டர் சென்னை சிட்டி போலீஸ் கண்ட்ரோலுக்குள்ளே வர்றது மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் இருக்கிறதுக்குலாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. அந்த ஜோனில் இருக்கிற எல்லா ரேஷன் கார்டு, அதுவும் வந்து அரிசி ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ், க்ரீன் ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க. அதையும் தெரிவிச்சுக்கிறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் வேறு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் அவங்க போடலை. அவங்க இவ்வளோ கொடுத்துருக்காங்க, இவ்வளோ வந்து நமக்காக பார்த்து பண்ணியிருக்காங்க. அதை நம்ம தான் வந்து பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். சும்மா அவங்க சொல்லியிருக்காங்க 6 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் வெளியே போய்க்கலாங்கிறதுக்காக சும்மா ஊர் சுற்ற போகிற அப்படிங்கிற விஷயம்லாம் வேணாம். நம்மளுடைய கவனக்குறைவு தான் இவ்வளோ பெரிய கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான முக்கியமான காரணம். ஸோ ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம்.